எவ்ரிவன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது, அதாவது மோது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக பார்த்தீங்கன்னா பிரியும். ஸோ அதை வந்து ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து சின்ன சின்ன நியூக்ளியஸாக பிரியறது வந்து ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றது. ஸோ ஃபியூஷனுக்கு முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஷன்னா வந்து பிரியறது, ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றது. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போகலாம். ஸோ டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். In 1939 German scientist Otto Hahn and Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into two smaller nuclei of comparable mass along with the emission of few neutrons and energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மன் சயின்டிஸ்டான ஒட்டோ ஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மன் வந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய யுரேனியஸ் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அந்த யுரேனியம் நியூக்ளியஸோடு பார்த்தீங்கன்னா நியூட்ரானை வந்து பம்பார்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக, அதாவது நிறைய 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக பிரியுது. ஸோ ஒரு கம்பேரபிள் மாஸ், ஸோ இந்த யுரேனியத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பேரபிள் மாஸாக பிரியுது அலாங் வித் ஃபியூ நியூட்ரான்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷனாக நம்ம வந்து படிக்க போகிறோம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் splitting of heavier nucleus into two smaller nuclei with the release of large amount of energy and few neutrons is called nuclear fission. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராசஸில் வந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக பிரிச்சுட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூ நியூட்ரான்ஸும் நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனுக்கான டெஃபினேஷன். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் U-235. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 92 U-35 ப்ளஸ் நியூட்ரான் gives 56 பேரியம் 141 ப்ளஸ் 36 கிரிப்டான் 92 ப்ளஸ் 3 நியூட்ரான் ப்ளஸ் எனர்ஜி. ஸோ 92 U-238 வந்து நியூட்ரானோட வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ 92 கீழே பார்த்தீங்கன்னா 92 + 0, ஸோ 92 தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 236 வரும். 235 + 1 பார்த்தீங்கன்னா 236. ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 56 36 0 வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 92 வரும். ஸோ அதே மேலே பார்த்தீங்கன்னா 141 92 3 நியூட்ரான் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 236. ஸோ கரெக்டாக கம்பேரபிள் மாஸாக வந்து நமக்கு வந்து பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எனர்ஜியோட பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யுரேனியம் 92 U-35 வந்து நமக்கு வந்து 56 பேரியம் 141 ஆகும், 36 கிரிப்டான் 92 ஆகும், கொஞ்சம் நியூட்ரானும் எனர்ஜி வந்து பிரியுது அப்படின்றத டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜாக எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ எவ்வளோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻11 ஜூல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜி இல்லையா, ஸோ அதனால் ஜூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A fissionable material is a radioactive element which undergoes fission in a sustained matter when it absorbs a neutron. It is also termed as fissile material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டு. ஸோ அது வந்து ஃபிஷன் ப்ராசஸில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெயின் மேனரில் தான் ஃபிஷன் வந்து நடக்கும், செப்பரேட் ஆகும். நியூட்ரான் வந்து அப்சர்வ் ஆகும்போது ஒரு சஸ்டெயின் மேனர், ஒரு நீடித்த தன்மையில் வந்து தான் பார்த்திங்கன்னா ஃபிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ ஃபிசைல் மெட்டீரியல் என்னென்னு பார்த்துக்கோங்க, பின்னாடி வந்து ஃபிசைல் மெட்டீரியலை பற்றி நம்ம படிப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா U-235 plutonium 239 and plutonium 241 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் do not undergo நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ எல்லா ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்காது எல்லா யுரேனியமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 92.28% ஆஃப் 92 uranium 238 and 0.72% of U-235 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நேச்சுரல் யுரேனியம்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் 99.28% ஆஃப் 92 U-238 and 0.72% ஆஃப் 92 U-35 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா U-238 பார்த்திங்கன்னா ஃபிஷன் வந்து நடக்காது. ஸோ அதே வந்து
அதே பார்த்திங்கன்னா U35ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷன் வந்து நடக்கும். ஸோ U35 வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல், அதே வந்து U238 பார்த்திங்கன்னா நான் ஃபிஷனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் சம் ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல், தே ஆர் கால்ட் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். ஸோ சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷல் மெட்டீரியல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா U238, தோரியம் 232 அண்ட் புளுட்டோனியம் 240 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. யுரேனியம் நியூக்ளியஸ் U235 when bombarded with a neutron undergoes fission producing 3 neutrons. ஸோ ஒரு யுரேனியம் 235 இருக்குது. ஸோ அதை வந்து நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நியூட்ரான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இருக்க யுரேனியம் கூட சேர்ந்து உங்களுக்கு இன்னும் வந்து 3 நியூட்ரான்ஸாக ஒவ்வொன்றும் 3 நியூட்ரான்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ 3 வந்து 9 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 ஆகும். ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேர் தான் வந்து செயின் ரியாக்ஷன். ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்றது நம்ம மேக்ஸில் வந்து படிச்சிருப்போம், ஏபிஜிபி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்னா 3, 9, 27 இருக்கும். ஸோ டிவைட் பண்ணும்போது 9/3 பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ 27/9 பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ ஒரு ஆர்டராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கணும். ஸோ அதான் வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இந்த மாதிரி ரேப்பிடாக வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதான் வந்து செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான செயின் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஸோ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டாப்பிக்லேருந்தே நமக்கு தெரியுது, அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுறது வந்து 1 வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நியூட்ரான்ஸை ரிலீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து 1 நியூட்ரானாக வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அப்சர்வர் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு 1 நியூட்ரான் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஃபிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. Thus the reaction is sustained in a controlled manner. The energy released due to control chain reaction can be utilized for constructive process. ஸோ இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் மூலமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து அதை பற்றி பார்ப்போம் நம்ம.